வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவின் அலுவலகத்திற்குள் பன்னீர்செல்வம் அவர்கள் இன்று மாலை வரப்போவதாக செய்திகள் ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவில் உள்ள அனைத்து நிர்வாக பொறுப்புகளையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேற்கொண்டு வருகிறார் என்ற தகவல் நமது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். ஆனால் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவின் அலுவலகத்திற்குள் வரலாம் என்பதை நீதிமன்றம் கடைசியாக கூறியிருந்தது. வழக்கு முடியும் வரை அதிமுகவின் அலுவலகத்திற்கும் நிர்வாக சம்பந்தமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளலாம் என்பதை நீதிமன்றம் தெளிவாக பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தெரிவித்ததன் காரணமாக எடப்பாடி பழனிசாமியின் கண்முன்னே இன்று மாலை 4 மணி அளவில் பன்னீர்செல்வம் அவர்கள் பெரும் படையுடன் அதிமுகவின் அலுவலகத்திற்குள் வருகை தர உள்ளதாக செய்திகளை நம்மால் பார்க்கவும் முடிகிறது. ஒன்றல்ல இரண்டல்ல, அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்களும் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் ஒன்றும் பண்ண முடியாது என்பதை தான் நாம் இந்த வீடியோவில் கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் கூலிப்படைகளை வைத்து இதற்கு முன்பாக அதிமுகவின் அலுவலகத்தை சூறையாடி பன்னீர்செல்வத்தின் மீது பழியை போட்டதை போல் இந்த முறையும் பழியை போட முடியாது. அனைத்து ஆயத்த பணிகளையும் மேற்கொள்வதற்காக போலீஸ் பாதுகாப்புடன் தான் இந்த அலுவலகத்திற்கு வருகை தர உள்ளதாக செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனுசரித்து தான் செல்ல வேண்டும் அதிமுகவின் வெற்றிக்கு என்று கூறியிருந்தார்கள். ஆனால் விடாப்பிடியாக எடப்பாடி பழனிசாமி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டதுதான் என்பதையும் தெளிவாக கூறியிருந்தார். தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகள் நாளுக்கு நாள் மோசமாகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து தோல்வியும் அதிமுகவின் வளர்ச்சிகள் இல்லாமல் தேய்மானம்தான் அடைந்து வருவதாக விமர்சனம் செய்ததோடு அதிமுகவின் வரவு செலவுகளை பார்ப்பதற்காகத்தான் பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளதாக தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.